நிறைவான கனி இச்சையடக்கத்தை குறித்து பகுதி 1 கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு அதனுடைய துவக்கமாக இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாய் நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். இந்த ஆவியின் கனிகளை நிறைவு செய்யும்படியாக. அதை தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து ஆவியின் வரங்கள் 9 ஒரு வரங்களை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். நீங்களும் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது கண்களினுடைய இச்சைகளை குறித்து நம்ம தியானித்தோம். ஒரு மனிதன் தவறி போவதற்கு காரணம் அவருடைய கண்களினுடைய இச்சை. அவன் கண்களினால் எதை பார்க்கிறானோ அதைத்தான் தன்னுடைய மூளைக்கு கொண்டு செல்லுகிறான். மூளைக்கு கொண்டு செல்லுகிற காரியத்தை தான் இருதயத்தில் நிறுத்தி அதை செய்கிறான் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அநேகர் இச்சையில் விழுந்து போவதற்கு காரணம், அவர்கள் சோதிக்கப்படுவதற்கு காரணம், நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறார், ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல. மனிதன் தனக்குத்தானே விதித்து கொள்ளுகிற, தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகிறது தான் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் தவிர்த்து கர்த்தர் எந்த மனிதர்களையும் உபத்திரப்படுத்துவதில்லை, சோதிப்பதில்லை. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் கண்களை நீங்கள் என்ன பண்ணணும், தொடணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என் கண்களை நீங்கள் தொடணும், என் காதை தொடணும், நான் நல்லது தான் என் காதால் கேட்கணும், நான் பார்க்குற காரியங்கள் என் கண்களில் நல்லது தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம எதையோ பார்த்து நம்முடைய இருதயத்தை சீர்குலைக்கக்கூடிய அநேக காரியங்களை நம் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வழி மாறி போவதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம், உங்களுடைய கண்களை மூடி உடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியா. ஆண்டவரே, ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்னைக்கு நிறைவான கனி ஆண்டவரே, இந்த இச்சையடக்கத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களையும் உங்களுடைய இருதயங்களையும் கர்த்தர் தொடுங்கப்பா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவர். நாங்கள் கேட்டதுக்கு பிரயோஜனம் உள்ளதா ஏதாவது எங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே. தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமின் காதுகளே உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமின் ஆண்டவரே, தொடுமின் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடுமின் ஆண்டவரே, எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? தொடுமின் வாழ்வினையே. இயேசுவே உம்மை யார வேண்டுமே. உணர்ந்தவர்கள் சொல்லுங்களேன், ஒரு 5 நிமிஷம். உம்மையே நான் காண வேண்டுமே. உம்மின் காதுகளை. எத்தனை பேர் அப்பா உன் குரலை நான் கேட்கணும்? இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே.
கொடுக்குற ஐயா, என்னுடைய கண்களையும் என்னுடைய செவிகளையும் கர்த்தர் தொடுவீர் என்றால் உள்ளத்தில் இருக்கிற எங்கள் நோய்கள் எல்லாம் மாறிடும்பா. இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கையில பாவம் பெருகி இருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் என் கண்களும் என் செவிகள் நான் கேட்ட காரியங்கள் தான்ப்பா. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் என் கண்களில் ஊற்றப்படட்டும். உம்மை காணக்கூடாதபடிக்கு என் கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா கிரியைகள், எல்லா பாவ தோஷங்கள், ஆண்டவரே எல்லா இச்சையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். உம்முடைய குரலை கேட்க கூடாதபடிக்கு பிசாசு கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளை நிர்மூலமாக்குங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குங்க. உடைய வல்லம் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியின் கனியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் நான் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது கடைசி காலங்களாக இருக்கிறபடியால் இச்சை அடக்கத்தோடு வாழும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:13-16 வரையிலான வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஒரு அழகான யானை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? யானை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த யானை அது என்ன பண்ணுச்சான், ரோட்டில் அழகாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். பார்த்த உடனே எல்லாரும் யானை சாதாரணமாக எப்படி இருக்கும், யானை ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அழகாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும், தந்தத்தோடு இருக்கும், ரொம்ப பராக்கிரமசாலி போல் இருக்கும் யானை. யானை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சேத்துல உழுந்து ஏஞ்சி ஒரு பன்னி ஒன்று எதிர்க்க வந்துச்சான். யானை பார்த்துச்சான், இந்த பன்னி அப்படி உராசுற மாதிரியே வருதான். யானை என்ன பண்ணிச்சான், அப்படி ஓரமாக ஒதுங்கிக்கிச்சான். இங்கே காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் எதிர்பார்ப்போடு நிற்கிது. ஒட்டகம், மான், முயல், ஆமை, பூனை எல்லாமே என்ன பண்ணுது, எதிர்பார்ப்போடு நிற்குது. எதிர்க்கா வருது, இது சேத்துல விழுந்து ஏஞ்சி வருது. யானைக்கு இருக்கிற பலத்தில் ஒரே அடி தும்பிக்கையில் வச்சா இந்த பண்ணி என்ன ஆகப்போது பாருக்குதுன்னு எதிர்பார்ப்போடு அந்த எல்லா காட்டு மிருகங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் யானை என்ன பண்ணிச்சான், அந்த பண்ணி கிட்ட வர ஓரமாக ஒதுங்கிக்கிச்சான். ஒதுங்கின உடனே அது ஒராசுற மாதிரி வந்தது. இவங்க நம்ம தொட முடியாதுன்னு ஓரமாக போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற காட்டு மிருகங்கள்லாம் யானை பார்த்து சிரிச்சாங்களாம். என்ன நீ எவ்வளோ பெரிய பலசாலி, நீ உனக்கு இருக்கிற பலத்துக்கு அந்த ஒரே ஒரு அடி அடிச்சிருந்ததுன்னா, ஒரே ஒரு மெரிச்சிருந்தா அந்த பன்னி நாசமாக போயிருக்கும். நீ நடனா அந்த பன்னியை பார்த்து என்ன பண்ணுற, ஓரமாக ஒதுங்குறிய அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த யானை பதில் சொல்லிச்சா அழகா, நான் இப்போ தான் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கிறேன். அது எங்கேயோ சாக்கடை உழுண்டு பிறண்டு வந்திருக்குது. வேணுன்ட்டே என் மேலே பூசும்படி அது வந்துட்டு இருக்குது. அதை தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணேன், ஓரமாக ஒதுங்கிட்டேன். நான் ஒன்றும் அவனை அடிக்கிறதுக்கு பலன் இல்லாதவனோ, நான் திறமை இல்லாதவனோ, பயப்படுறவனோ கிடையாது. எனக்குள்ள தைரியம் இருக்குது, எனக்குள்ள ஆளுமை இருக்குது, எனக்குள்ள நல்ல பராக்கிரம் இருக்குது. ஆனால் ஒரு சாக்கடை எதிர்க்காக வருதுன்னும் போது நான் என்ன பண்ணேன், ஓரமாக ஒதுங்கினேன். இல்லைன்னா நானும் பூசிக்கின்னு என் மேலே என்ன வரும், ஸ்மெல்லு வரும். சேத்துல விழாமல் நான் சேர என் மேலே பூசிட்டு போகலான்னு பார்க்குறான் அவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக நிறைய பன்றிகள் வந்து கொண்டு இருக்கும். உங்கள் மேலே பூசிட்டு போகலானே வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாடா ஒரு கை பார்க்கலாம், வாடா பார்க்கலாம், என் மேலேயே சேர் பூச வர வா 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 வான்ட்டு கூப்பிட்டு மேலெல்லாம் இழுப்பிக்கூடாது. நல்ல ஞானம், நம்மளுக்கு நல்ல பராக்கிரம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கர்த்தரை பற்றிய பக்தி வைராக்கியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்கிறதுன்ற பட்சத்தில் நம்முடைய திறமையும் நம்முடைய விசுவாசத்தையும் சாதாரணமாக ஒரு பன்னிக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேதம் கூட சொல்லுது, பன்னிகளுக்கு முன்பதாக என்ன பண்ணக்கூடாது, முத்துக்களை போடாதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். பாருங்கள், பன்றிகளுக்கு முன்பதாய் பன்னின்னு தெரிஞ்சிச்சு, அது எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியும், இது என்ன சாப்பிட்டு வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது. அது சொல்லுவாங்க, நல்ல ஒரு பழமொழி, துஷ்டனை கண்டா தூர ஒரு அடி, அது ஒரு துஷ்டன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துஷ்டர்கள் கடந்து போக நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம வலுக்கட்டாயமாக நிற்க வச்சு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை பாவமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான்
நம்ம இருதயம் கரப்படுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அதுதான் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு, கர்த்தரை தேட முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாற்றி வேற வழியாய் நம்ம கொண்டு போவதற்கு காரணம் தெரியுங்களா? இன்றைக்கு நம்ம எதிர்க்காய் நம்மை நோக்கி வருகிறதான பன்றிகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தோற்கடிக்கிறவரோ, உங்களை அசிங்கப்படுத்துகிறோ, உங்களை அவமானப்படுத்துகிறவரோ கிடையாது. கர்த்தர் உங்களை சோதனையிலிருந்து தூக்குகிறவர். ஹல்லேலூயா. அதுதான் இந்த யாக்கோபு 1:13 நம்ம வாசிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் சோதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை சோதிக்கிறது அவருக்கு வேலை கிடையாது. சோதனையில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குறது தான் கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது 14வது வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற சோதனைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ என் ஆண்டவர் சோதிக்கிறார்னு யாருமே நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களை சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குறது தான் நம்முடைய ஆண்டவர். அவனவன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நல்ல காரியங்களை பேசுங்க, நல்ல காரியங்களை உங்ககிட்ட வேதாகம் இருக்குது உக்காந்து படிங்க. 4 பேர் சேர்ந்தா உக்காந்து தாயம் விளையாடிட்டு இருக்காதீங்க. தாயம் விளையாடுறதுக்கு அது ஒரு இச்சை. அங்கே உக்காந்துங்க நான் சாதாரண ஒரு வார்த்தை பேச ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு அது குடும்ப பிரச்சனையாக மாறும். அதாவது ஒன்று தாயம் ஒன்றா பாரு, ரெண்டா பாரு, ஆண்டவர் உருட்டி விட்டுருவார் உங்களை ஒரேடியாக. தாய பாசை ஊட்டின்னு இருக்காத, பைபிள் ஊட்டு. கிராமம்ல இது வில்லேஜ் தான் அம்மா. உன் கையில் கர்த்தர் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு. எங்கே நான் பார்த்தேன், தெருவில் வரும்போது பார்த்தேன் 2-3 பேர் சபைக்கு வரவங்க உட்காந்து தாய பாஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை உருட்டி விடுவார். 2ஆ பாரு 3ஆ பாருன்னா 2-3ஆ உருட்டி விட்டுருவார். பார்த்துக்க, பைபிளை உருட்டு. என்ன பக்கத்தில் என்ன வசனம் இருக்குது? வேதத்தை உருட்டுறீங்களா? உருட்டுற பைபிள் தாயம் பாஸ் பாரு, என்ன பாரு, 2ஆ பாரு, 4ஆ பாரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு விதத்தில் இச்சை தான். உக்காந்து நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நாளைக்கு நான் 2 தான் போட்டேன் நீ சொல்லுவாது, இல்லை நான் 4 தான் போட்டேன். கண்ணு தெரியலையா? யாருக்கு கண்ணு தெரியல? எனக்கா கண்ணு தெரியல, உனக்கு தான் கண்ணு தெரியல. இது நாளைக்கு பிரச்சனையாகி 2 பேரும் சர்ச்சுக்கு வரவங்களா, போ பேச மாட்டேன், 2 ஊந்துச்சுன்னு சொல்கிறேன், இல்லை 4ன்னு என்ன ஏமாத்துற நீ? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள்லாம்? சபைக்கு வரவங்க வேதத்தை உருட்டுங்கம்மா, தாய பாசை ஊட்டிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் அன்பாக தாழ்மையாக சொல்கிறேன், இது கடைசி காலம். நமக்கு டைம் பாஸ்ன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை நாளைக்கு அது உங்களை வேறு விதத்தில் உங்களை அடிக்டேஷனாக கொண்டு போயிடும். பசங்க மொபைலில் கேம் விளையாடுவானான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி உக்காந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதை பண்ணிகிட்ருக்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஆகவே சோதிக்கப்படுகிற, அப்புறம் எப்படி உனக்கு சோதனை வராமல் இருக்கும்? நீ பைபிளை ஊட்டினுக்கிற, தாய பாஷையில் ஊட்டினுக்கிற, அப்புறம் எப்படி உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வராமல் இருக்கும், போராட்டம் வரலாமல் இருக்கும், உபத்திரம் வராமல் இருக்கும்? உபத்திரம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். நீ என்னைக்கு தாய பாஷை ஊட்டாமுக்கிற பைபிளை ஊற்றியோ அன்றைக்கி தான் இதெல்லாம் உனக்கு வராது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட. அந்த ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல ஐயா. அவர் ஏன் உன்னை சோதிக்கிறாருமா? ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? ஒரு வீட்டில் ஜெபம் வச்சா வரியா? ஒரு வீட்டில் ஜெபம் வச்சா வர முடியுதா? ஆண்டவர் தேடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வர்றது கிடையாது வாழ்க்கைன்றது. நான் அப்புறம் எப்படி சோதனை வராமல் இருக்கும்? எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எனக்கு நேரம் கிடைச்சாலும் கிடைக்க காட்டியும் கர்த்தரை தேடுகிற அந்த ஆர்வம், அந்த பாக்கியம், எனக்கு கர்த்தர் ஒரு பாக்கியமான ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இடத்துல நான் உட்காந்து ஆராதிக்கிறேன். இந்த சபை கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒழுவுற சர்ச்சில் சுற்றி தட்டி கூட இல்லாத சர்ச்சிங்க மழையில் உட்காந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உனக்கு நல்லா இன்னும் இது வேறு ஏசி வேறு போடுறாங்க.
இன்னும் சொகுசு. ஆனால் உனக்கு சபைக்கு வர்றதுக்கு, வார்த்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நீ போயிட்டு வா. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஜெபம் வைக்கும்போது யாரும் வரமாட்டாங்க, பார்த்துங்க. அழைப்புன்றது உங்களுக்கு சண்டே அனௌன்ஸ் பண்ணுறோம், வந்துடணும், அவ்வளோதான். பத்தாவதுக்கு அன்றைக்கி ப்ரேயர்னா அன்றைக்கி வேறு குரூப்பில் வேறு நான் போடுறேன். இதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப வந்து எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது ஐயான்னா, சோதனை வரதான் செய்யும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருங்க. தேவன் உங்களை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிற ஒரு ஆண்டவர் கிடையாது. உங்களை பொல்லாங்கிலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் தான் ஆண்டவர்.